அதர்வைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேஷனில் தேர்ட் யூனிட்டில் ஒரு கொஸ்டின் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த கான்செப்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்பிளைன் இட் வேரியஸ் ஃபார்ம் வித் த நீட் டயக்ராம். கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல்னால் என்னென்னா நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸை மானிட்டர் பண்ணுவோம் இல்லைனா கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்ம மானிட்டர் பண்ணும்போது அந்த ப்ராசஸில் இருக்க நம்ம டேட்டாஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவோம். அதே நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி சப்போஸ் அந்த ப்ராசஸில் சேஞ்சஸ் நடக்குது, நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து நம்ம அதை மாற்ற முடியும் அந்த ப்ராசஸை. நெக்ஸ்ட்டு அதில் டைப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போது கம்ப்யூட்டர் ப்ராசஸ் மானிட்டரிங், டைரக்ட் டிஜிட்டல் கண்ட்ரோல் டிடிசின்னு சொல்லுவாங்க, நியூமெரிக்கல் கண்ட்ரோல் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல், சூப்பர்வைசரி கண்ட்ரோல், டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்டு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ராசஸ் மானிட்டரிங்கில் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும். அங்கே சென்சார் டிரான்சிஸ்டர் வச்சு அந்த ப்ராசஸில் சம் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த கம்ப்யூட்டரில் இருக்க 3 ஸ்டேஜுக்கு போவோம். டேட்டா அக்வசிஷன், டேட்டா ப்ராசஸிங் அண்டு டேட்டா ஸ்டோரேஜ். அங்கேருந்து டிஸ்பிளே காமிக்கும். இப்போ இங்கே என்னென்னா நம்ம இந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் மானிட்டரிங்கில் நம்ம அந்த ப்ராசஸில் இருக்க டேட்டாஸை மானிட்டர் மட்டும் தான் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம இங்கே ப்ராசஸ் லோடு அதிகமாக கொடுக்குறாங்க அதனால சொல்லிவிட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து அந்த லோடு குறைக்கிறது, ஏற்றுறது, இல்லை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது, குறைக்கிறது நம்மளால் செய்ய பண்ண முடியாது. கீழே கொடுத்துருப்பேன். த கம்ப்யூட்டர் ஒன்லி மானிட்டர் அண்ட் ரெக்கார்ட் த ப்ராசஸ், இட் டஸ் நாட் சென்ட் எனி கண்ட்ரோல் ஆக்ஷன் டு த ப்ராசஸ். டைரக்ட் டு டிஜிட்டல் கண்ட்ரோலர், டிடிசின்னு சொல்லுவாங்க. அது டிடிசியில் லெஃப்ட் சைடில் நமக்கு நிறைய சென்சார் இருக்கும். அந்த எல்லா சென்சார்லேருந்து டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எம்யூஎக்ஸ் போகும். எம்யூஎக்ஸ்னால் மல்டிப்ளெக்சர். ஆனால் அந்த மல்டிப்ளெக்ஸ்லேருந்து ஒரு சிக்னலுக்கான டேட்டா மட்டும்தான் ஏடிசி போகும், அனலாக் டிஜிட்டல் கன்வெர்ட்டர். அது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் சொல்லுவோம், இந்த சென்சாரோட டேட்டா மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ அனலாக் டிஜிட்டல் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மைக்ரோ ப்ராசஸர் போகும். மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து டிஎஸ்சி போகும். டிஎஸ்சினா டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டர். அங்கேருந்து ஆக்சுவேட்டர் போயிட்டு நம்ம கொடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? இங்கே மெமரியும் டிம்மரும் இருக்கும். இங்கே மெமரி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த சென்சாரோட டேட்டாஸ் வருதோ அந்த டேட்டாஸ் எல்லாமே மெமரி ஆல்ரெடி ஸ்டோர் ஆகி இருக்கும். அந்த ப்ரோக்ராமு, கோடு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, நம்ம கொடுத்த கன்ஸ்ட்ரெயின் எல்லாமே. ஓகேவா? அதே மாதிரி இங்கே டிம்மர்னால் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை, இல்லை 5 செகண்டுக்கு ஒரு முறை, இல்லை 10 செகண்டுக்கு ஒரு முறை இந்த சென்சாரோட டேட்டா எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் கண்ட்ரோல், என்சி அண்டு ரோபோட்டிக்ஸ். இங்கே ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். இப்போ இந்த இருக்க ரோபோட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸில் 5 சென்டிமீட்டர் மூவ் ஆகணும், ஒய் ஆக்ஸில் 10 சென்டிமீட்டர், ஜெட் ஆக்ஸில் ஒரு 20 சென்டிமீட்டர் சொல்லிட்டு. ஓகேவா? அது டேரெக்டாக அந்த மெஷினுக்கு போகாமல் எம்சியூக்கு போகும். எம்சியூனா மெஷின் கண்ட்ரோல் யூனிட்டு. அந்த மெஷின் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து தான் அதுக்கப்புறம் அந்த மிஷினுக்கு போகும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஷின் ஃபங்க்ஷன் ஆகும். என்ன பார்க்க போகிறோன்னா பிஎல்சி தான். பிஎல்சினா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் கம்ப்யூட்டர் என்ன இருக்குன்னா பவர் சப்ளை, இன்புட் மாடியூல், அவுட்புட் மாடியூல், சிபியூ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மெமரி. இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். என்னென்னா ஒரு டேங்க் எடுத்துக்கலாம், வாட்டர் டேங்க்கு. அதில் 2 சென்சார் இருக்கலாம், லோ லெவல் சென்சார், ஹை லெவல் சென்சார். ஓகேவா? இப்போது இதுக்கான செட் ஆஃப் கோட்ஸ் எல்லாமே மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இப்போ லோ லெவல் சென்சார் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா வாட்டர் லெவல் எப்போ கம்மியாக இருக்கோ அப்போது லோ லெவல் சென்சார் ஆக்டிவேட் ஆகும். அப்போது நமக்கு மோட்டரும் நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருப்போம் அவுட்புட்டில், அந்த மோட்டரும் ஆக்டிவேட் ஆகும். அதனால் தண்ணியை பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். இப்போது வாட்டர் ஃபுல்லாகிடுச்சுனாவே ஹை லெவல் சென்சார் ஆக்டிவேட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதனால் தண்ணி மறுபடியும் வராது டேங்க்குக்கு. இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதான் பிஎல்சி சிஸ்டம். நெக்ஸ்ட்டு 5th பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி கண்ட்ரோல். சூப்பர்வைசரி கம்ப்யூட்டர்னால் என்னென்னா ஒரு கம்பெனி இருக்க மேனேஜர் மாதிரி. கீழே இருக்க லோக்கல் கண்ட்ரோலர் 1, லோக்கல் கண்ட்ரோலர் 2, லோக்கல் கண்ட்ரோலர் என்னென்னா கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயி மாதிரி. ஓகேவா? இப்போ ஒரு கண்ட்ரோலருக்குமே ஒரு சென்சார் இருக்கும், ஆக்சுவேட்டர் இருக்கும், ஒரு ப்ராசஸ் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸ் 1, 2, 3 இது எல்லாத்தோட சென்சாரு, ஆக்சுவேட்டர்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரெஷர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், ஃப்ளோ சென்சார்னு வச்சுக்கலாம். இப்போது என்னென்னா கண்டினியூஸாக அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். மானிட்டர் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபீட்டட் மூலமாக லோக்கல் கண்ட்ரோல் 1க்கு, 2க்கு, 3க்கு கொடுக்கும் அதோட செட் ஆஃப் டேட்டாஸை. இப்போது சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சென்சாரோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு வேணும், இல்லை மாற்றணும்னு நினச்சாரன்னா அந்த கம்யூனிகேட்டர் நெட்வொர்க் மூலமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை ஒரு கமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ சென்சார் 1ல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அது குறைக்கணும்னா அதுக்கப்புறம் எல்லா டேட்டாஸு, அந்த ப்ராசஸ்ஸு எல்லாமே அந்த லோக்கல் கண்ட்ரோலர் 1 பார்த்துக்கும். அதே மாதிரி சப்போஸ் இப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணால் 1 பார்த்துக்கும். சப்போஸ் நமக்கு ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணால் 2 பார்த்துக்கும். என்னென்ன வேலையை அதுக்கு அசைன் பண்ணியிருக்குமோ அது பார்த்துக்கும். நம்ம ஜஸ்ட்டு கமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி நம்ம அதை மானிட்டரிங் பண்ணிக்கலாம். டேட்டா அக்வசிஷனு, செட் பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அலாரம் ஹேண்ட்லிங் இதெல்லாமே இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6th பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்டு பர்சனல் கம்ப்யூட்டர்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெமிக்கல் பவர் பிளான்ட் எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சென்சார் நோடு இருக்கும், கண்ட்ரோலர் நோடு இருக்கும், ஆக்சுவேட்டர் நோடு இருக்கும். இப்போ சென்சார்னா எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் சென்சார் இருக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பிளான்ட்லேருந்து கெமிக்கல் பிளான்ட்லேருந்து மானிட்டர் பண்ணுது, ஓகேவா. இப்போ அந்த கண்ட்ரோல் நோடு பார்த்தீங்கன்னா அந்த வந்த சென்சாரோட சிக்னலை அதை கண்ட்ரோல் பண்ணும். அந்த கண்ட்ரோல் பண்ண சிக்னலை ஆக்சுவேட்டருக்கு அனுப்பும். அந்த ஆக்சுவேட்டர் தான் சப்போஸ் அந்த டெம்பரேச்சர் ஒரு அதிகமாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரினா இங்கே வால்வ் ஓப்பன் பண்ணுறது இல்லை க்ளோஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்.